வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அழகான ப்ளவுஸ் டிசைன் பார்க்க போகிறோங்க. இது வந்து நல்ல க்ரீன் கலர், ஐஸ்கிரீம் க்ரீன் சொல்லுவாங்களே அந்த கலரு, பிங்க் கலர் ப்ளவுஸும் முந்தியும். இது வந்து நான் ப்ளவுஸ்க்கு நிறையா இருந்தது. இந்த கலர் ரேர் கலர் நமக்கு கிடைக்காது அவ்வளோவா, அதனால் உள்ள டிசைனுக்கு கட் பண்ணிவிட்டு ப்ளவுஸ் வந்து 1 மீட்டருக்கு மேலே இருந்தது, அதனால் அதை கட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணி நீங்கள் இப்போ இது கைலிக்கு தைக்கிற மாதிரியே அப்படியே தைச்சிடலாம். நீங்கள் நிறையா தடவை கேட்குறீங்க எப்படிங்க நீங்கள் கட் பண்ணிட்டு உள்ளே ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்ட்டு. ஏன்னா வந்து லென்த்து பற்றாது. நம்ம வந்து ஒரு 1/4 மீட்ரு 30 பாயிண்ட் இந்த மாதிரி வெட்டும் போது வந்துட்டு லென்த்து பற்றாது. அதுக்கு ப்ளவுஸில் இப்போ நிறையா தான் விட்றாங்க காஸ்ட்லியான சாரிக்கு. அப்போ வந்து கொஞ்சம் நார்மலாக இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த மாதிரி கட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ பேக் சைடு கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். உயரம் வந்து 15 இன்ச்சுங்க, சுற்றளவு 10.5, ஆம்கோல் வந்து 6 இன்ச்சு வச்சுருக்கேன். நெக்கோட அகலம் எப்பயும் போல் 3 இன்ச்சு, ஷோல்ட்ரு 3 இன்ச்சுங்க. இப்போ மார்க் பண்ணிக்கலாம். நெக்கோட உயரம் 9 இன்ச்சு. சாதாரண ரவுண்ட் நெக்கு தான் போட்டிருக்கேன். இந்த மாதிரி வரைஞ்சிட்டு அதிலேருந்து ஒரு 1.5 இன்ச்சு கீழே வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. அந்த ரவுண்ட் நெக்லேருந்து கீழே வந்து ஒரு 1.5 இன்ச்சு. நானும் ஃபஸ்ட் டைம் தான் இந்த டிசைன் ட்ரை பண்ணுறேன். ரொம்பவே அழகாக வந்தது. நேற்றுமே சூப்பராக ஒரு டிசைன் ப்ளவுஸ் போட்டிருந்தேன். அதுவுமே ஃபஸ்ட் டைம் தான் ட்ரை பண்ணி போட்டிருந்தேன், கையும் கழுத்தும். ஆனால் அவ்வளோவா வியூஸ் போகல, ஏன்னு தெரியல. ப்ளவுஸை தான் தமிழில் கேட்குறீங்க, அந்த மாதிரி போட்டிருந்தேன். இப்போ வந்து ஃபுல்லாக லைனிங் வச்சுட்டு நம்ம வந்து மடித்து தைச்சிடலாம். ஒரு தையல் போட்டுட்டு மடித்து தைச்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும் பிகினர்ஸ்க்கு. எக்ஸ்பீரியன்ஸான இருக்கவங்க வந்து அப்படியே மடிச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு தையல் போட்டுட்டு நம்ம 2 பக்கமும் அடையாளப்படுத்திருக்கோம் இல்லையா, அப்படியே மடித்து தைச்சி விட்ருங்க. ஒரு அழகான ஒரு பிங்க் கலரு. நல்லா கரெக்டாக வச்சு மடித்து விட்டுட்டு டாட் இப்போ பிடிக்க வேணாம், ஃபினிஷ் பண்ணிவிட்டு பிடிச்சிக்கலாம். ப்ளவுஸ்லேருந்து 1 இன்ச்சு மேலே ஏற்றி நான் கேன்வாஸ் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அந்த நெக்கிலேருந்து 1.5 இன்ச்சு கீழே இறக்கி கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அப்படியே வச்சு ரவுண்ட் பண்ணிக்கலாம் கேன்வாஸில். இந்த மாதிரி வந்து நகலாமல் இருக்க அங்கே குண்டு ஊசி குத்திக்கோங்க, இல்லை ஹெம்மிங் ஊசி குத்திக்கோங்க. இப்போ அதை நம்ம வெட்டின அளவு மார்க் பண்ணிவிட்டு இப்போ அதுலேருந்து 1.5 இன்ச்சு மேலே ஏற்றி மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த மாதிரி வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு இப்போ அந்த வரைஞ்சதுலேருந்து, அதாவது கழுத்தை ஒட்டியில் சும்மா ஒரு நூல் தள்ளி வரைஞ்சதுலேருந்து இப்படி மேலே ஏற்றி அந்த அளவுக்கு அப்படியே ஒரு ரவுண்ட் லைட்டாக அப்படி வளைவு போட்டு விட்ருங்க. போட்டுட்டு அதில் பாதி நெக்கிலேருந்து ஒரு 1.5 இன்ச்சு கம்மி பண்ணிக்கோங்க. 1.5 இன்ச்சு கீழே இறக்கி, நெக்கு அளவுக்கு வேணால் நெக்கிலேருந்து 1.5 இன்ச்சு கீழே இறக்கி இது வந்து இதை வரைஞ்சது போல் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அங்கங்கே ஊசி குத்திக்கோங்க, நகலக்கூடாது. இது சீக்கிரமாக பண்ணக்கூடிய டிசைன் தான், கொஞ்சம் கவனமாக பார்த்தீங்கன்னாவே போதும். கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா எப்பயும் ஒரே மாதிரி நம்ம பண்ணுறதுக்கு வந்து இந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணலாம். இந்த கேன்வாஸ் கட் பண்ணும்போது ஒரு நூல் அந்த இது கம்மி பண்ணி கட் பண்ணிக்கோங்க. இப்போ இது வந்து சென்டரில் வைக்கிறதுக்கு வந்துடும், நடுவில் நெக்கு நடுவில் வைக்கிறதுக்கு. இப்போ சைடு டிசைனுக்கு நம்ம அது 2 கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு அகலம் வந்து ஒரு 1.5 இன்ச் வச்சுருக்கேன், இல்லைன்னா 1.25 இன்ச்சே போதுமானதாக இருக்கும். இதை மேலேயும் கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு இது வந்து நம்ம சாரியில் கட் பண்ணோம்ல, அந்த கிளாத்தில் வச்சு அயன் பண்ணேன். அப்படியே சுருக்கமாக இருந்தது, சுருக்கமாக இருந்த மாதிரி இருந்தது. அதுக்கு மேலே இன்னொரு கிளாத் வச்சு சுற்றிலையும் தைச்சிட்டு தான் நான் அதுக்கப்புறம் பைப்பிங் பண்ணேன். இப்போ வந்து நம்ம சென்டரில் நடுவில் வைக்கிறதுக்கு கட் பண்ணோம்ல,
அதில் வந்து அதே மாதிரி நம்ம வந்து கைக்கு நம்ம வரைஞ்சிக்கலாம். ஏன்னா கைக்கு நம்ம வந்து வேறு மாதிரி நம்ம டிசைன் பண்ணால் நல்லா இருக்காது. ஏன்னா இதுக்கு கொஞ்சம் நமக்கு கைக்கும் கொடுக்கும்போது அது ப்ளவுஸ் நிறைஞ்சி டிசைன் நல்லாயிருக்கும். இது 4ஆக மடித்து இது 4 பீஸ் வர மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். கை டிசைன் நாளைக்கு சொல்லித்தரேன். நீங்கள் இன்றைக்கி மட்டும் பார்க்கலாம். அழகாக வளைவு கொடுத்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 4 பீஸ் எடுத்து வச்சுக்கோங்க. இது கைக்கு அப்படியே ரவுண்டாக ஒரு 1.5 இன்ச்சு வந்து அகல வச்சு அப்படியே ரவுண்டாக கட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா ஏதாவது ஒரு மூடி இருந்தால் கூட வச்சு மார்க் பண்ணுங்கள். நான் அப்படியே மார்க் பண்ணி ரவுண்ட் பைஸ் கட் பண்ணுறேன். ஒரு 1.5 இன்ச்சு மட்டும் அகல வச்சு அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது 2 வேணும். இப்போ எல்லாத்தையும் நம்ம அயன் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதுக்கு மேலே இன்னொரு கிளாத்து கொடுத்து தைக்க போகிறோம். என்னென்னா சுருக்கமாக இருந்தது, அதனால நான் சொல்லிட்டேன். இது கொஞ்சம் திக்காகவும் பார்க்குறதுக்கு நல்லாவும் இருக்கும் 2 கிளாத்து கொடுத்தீங்கன்னா. இது வந்து சுருக்கமாக இருக்கனால அப்படியே வச்சு நம்ம பண்ண முடியல. அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மாதிரி இருக்கு அயன் பண்ணால். அதனால் அடியில் ஒரு கிளாத்து கொடுத்து தைச்சிருக்கேன். இப்போ சுற்றிலும் இந்த மாதிரி ஒரு தேல் போட்டுக்கோங்க. ஒரு தேல் போட்டு ஒட்டை கட் பண்ணாதீங்க. கேன்வாஸ் கொஞ்சம் தள்ளி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அதே மாதிரி மற்றதுக்கும் நம்ம வந்து தையல் போட்டு எடுத்துக்கலாம். இது நடுவில் வைக்கிற பீஸு. இதுக்கு வந்து நம்ம இன்னொரு அடியில் வந்து இந்த கேன்வாஸை தெரியாமல் இருக்கிறதுக்கு இன்னொரு கிளாத் வேறு நம்ம கொடுக்கணும். இல்லைன்னா வந்து இந்த கேன்வாஸ் தெரியும். அதனால் வந்து அடியில் நம்ம லைனிங் கிளாத்து கொடுத்து தைச்சிக்கலாம். இது மாதிரி கொஞ்சம் ஒரு சுற்றிலும் ஒரு 1/2 இன்ச்சு விட்டுட்டு கட் பண்ணுங்கள் இதுக்கு மட்டும். இப்போ சுற்றிலும் கிராஸ் பீஸ் கொடுத்து ஃபஸ்ட்டு வந்து இந்த ரவுண்ட் பீஸ் வந்து நம்ம தைச்சி முடிச்சிடலாம். அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஒரு இடத்துல அந்த கிராஸ் பீஸ் வந்து மடித்து கொடுத்து அப்படியே அதிலேருந்து தைச்சிட்டு வந்து அதோடு சேர்த்துருங்க. இந்த மாதிரி இப்போ வந்து நம்ம அங்கனங்கன லைட்டாக கத்தரிக்கோல் வச்சு கட் பண்ணி விட்டிங்கன்னா நம்ம திருப்பி தைக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். கொஞ்சம் கஷ்டம்தான் இந்த இது மட்டும் திருப்புறதுக்கு. மற்றதுக்கெல்லாம் வந்துட்டு நம்ம ஒன் சைடு தான் பைப்பிங் கொடுக்க போகிறோம். அதனால் வந்து ஈஸியாகவே இருக்கும். இப்போ அப்படியே வந்து நம்ம மடக்கி தைச்சிடலாம். நூல் வந்து தனித்தனியாக எடுத்து விட்ருங்க. அப்போ வந்து நமக்கு ஈஸியாக இருக்கும் தைக்கிறதுக்கு. கையில் பெரிய ஊசி வச்சுட்டு சன்னமாக அப்படியே பொறுமையாக அப்படியே ரவுண்டாக தைச்சிட்டு வாங்க. பைப்பிங் பட்டையாக வச்சிடாதீங்க, நல்லா இருக்காது. அவ்வளோதாங்க, நம்ம வச்சுட்டோம். இப்போ எக்ஸ்ட்ரா பீஸ்லாம் இந்த மாதிரி வந்துடும். நம்ம வச்சு இந்த தைக்கும் போது அந்த சுருக்கம் காணாமல் போயிடும். இப்போ வந்து நம்ம கழுத்து கட் பண்ணிடலாம்.
இந்த மாதிரி சென்ட்ரு கரெக்டாக அடையாளப்படுத்திக்கோங்க. லைட்டாக அவங்களுக்குள்ளே கட் பண்ணி விட்டு மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் சொன்ன மாதிரி இது வந்து சென்ட்ரு வைக்கல பீஸுங்க, நடுவில் வைக்கிறது. இப்போ நம்ம தையல் போட்டிருக்கிறது மேலேயே அடியில் ஒரு லைனிங் கிளாத்து கொடுத்து அது மேலேயே அப்படியே தையல் போட்டு சைடில் மட்டும் 1/2 இன்ச் விட்டு கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த இது அப்படியே இருக்கட்டும். ஒரு சைடு மட்டும் பைப்பிங் பண்ணிவிட்டு அந்த இன்னொரு சைடு வந்து நம்ம தைச்சிடலாம். இது வந்து டிசு காட்டன் கோல்டன் கலர் கொடுத்துருக்கேன். ஏன்னா இது கொஞ்சம் சைனிங்காக தெரியும் அப்படின்றதுக்காக பிங்க் கலரே கொடுக்காம சரி கொஞ்சம் கோல்டன் கலராக தெரியட்டும் அப்படின்றதுக்காக டிசு காட்டன் கொடுத்துருக்கேன். இல்லை ப்ளவுஸோட கலரே கொடுக்கறதுனாலும் கொடுத்துக்கலாங்க. இது மாதிரி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு இதுக்குமே நம்ம பைப்பிங் பண்ணியிருக்கோம். கரெக்டாக சென்டர் அடையாளப்படுத்தியிருக்கோம்ல, அதுலேருந்து ஒரு நூல் மட்டும் தள்ளி, ஏன்னா உங்களுக்கு கரெக்டாகவே உட்காரும். ஏன்னா நம்ம அளவு வச்சு தான் கட் பண்ணியிருக்கோம், கரெக்டாக உட்காரும் உங்களுக்கு. ஏன்னா வந்து கொஞ்சம் மேலே கீழே ஏற்றி வச்சிங்கன்னா இந்த கழுத்து வந்து தள்ளி போயிடும். அதனால் வந்து சரியாக உங்களுக்கு வந்து உட்காரும். உங்களுக்கு இப்படியே வச்சு இந்த பக்கமும் தைச்சி தையல் மட்டும் போட்டு விட்ருங்க. நம்ம அதுக்கு வந்து பைப்பிங் பண்ணிக்கலாம். அப்படியே வச்சு தையல் போட்டுட்டு இப்போ மேலே இருக்கிறதும் நம்ம வந்து தையல் போட்டு அடையாளப்படுத்தியிருக்கோம், அதுக்கும் பைப்பிங் பண்ணிவிட்டு அப்படியே வச்சு தைச்சிடலாம். மேலே இந்த தையல் வெளியே எடுக்க தேவையில்லை, நம்ம அப்படியே கொடுத்துடலாம். எனக்கும் ஃபஸ்ட் டைம்ன்றதுனால நான் வந்து கொஞ்சம் வெளியில் எடுத்துகிட்டு பண்ணுறேன். அப்படியே நம்ம கீழே கொடுத்து பண்ணிடலாம். கரெக்டாக நம்ம அந்த தையல் போட்டிருப்போம், அந்த கழுத்தும் அந்த தையலும் ஒன்றா வர மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா பைப்பிங் வச்சிங்கன்னா அது தனியாக உள்ளே போயிடும். பிங்கிட்டு மாதிரி இந்த பக்கமும் வச்சு அவ்வளோதாங்க. இப்போ 2 பக்கமும் நம்ம வச்சு தைச்சிட்டோம். இப்போ பிங்க் கலரில் கிராஸ் பீஸ் கொடுத்து ஜாயின் பண்ணுங்க. நான் வந்து இந்த கோல்டன் கலரே உங்களுக்கு முன்னாடி கொடுக்கலான்னு தான் பார்த்தேன், ஆனால் வந்து அது கரெக்டாக வரல. பாதிக்கு மேலே இங்கிட்டு கொடுத்தோன்னா அது நல்லா இருக்காது என்னமோன்ட்டு கொடுக்கல. இப்போ இந்த மாதிரி சன்னமாக ஒரே அளவாக கொடுத்துட்டு வாங்க. ஏன்னா வந்து நல்லா உருட்டி கொடுக்கணும். கேன்வாஸ் இருக்கு இல்லையா, ரொம்ப குண்டாக வரும். அதனால் நல்லா சன்னமாக கொடுத்துட்டு வாங்க. இந்த தையல் பகுதி இருக்கு இல்லையா, அது உள்ளே போகிற மாதிரி அப்படியே வச்சு தைச்சிட்டு வாங்க. கொஞ்சம் கேப் விட்டு பண்ணிட்டு வாங்க. ஏன்னா அப்போ தான் அது சரியாக உட்காணும் உங்களுக்கு. ஏன்னா நம்ம கொஞ்சம் கேப் விட்டு தான் பண்ணியிருக்கோம், வெட்டியிருக்கோம். அதனால் கொஞ்சம் கேப் விட்டு பண்ணுங்கள். அந்தந்த கலருக்கு நூல் மாற்றிக்கோங்க. ஏன்னா பிங்க் கலரே போட்டிங்கன்னா தெரியும், அதனால் இந்த க்ரீன் கலர் நூல் மாற்றிக்கோங்க. இல்லை கோல்டன் கலர் போட்டிங்கனாலும் தெரியாது. இப்போ நூலெல்லாம் அப்பைக்கப்போ கட் பண்ணி விட்ருங்க. இப்போ
இப்போ சென்டரில் வந்து ஜாயின் பண்ணிட்டோம். சரியாக இருக்கான்னு வச்சு பார்த்துக்குங்க. கரெக்டாக இருக்குது. இப்போ அந்த 2 ரவுண்டு இருக்கு இல்லையா, மேலே ஜாயின் பண்ணிட்டு அந்த கீழே இருக்க 2 ரவுண்டும் அப்படியே ஒட்டி வச்சுருங்க. கொஞ்சம் உள்ளே போகிற மாதிரி பார்த்துக்கோங்க. நம்ம ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணியிருப்போம் இல்லையா பைப்பிங், அந்த இது மட்டும் உள்ளே போகிற மாதிரி பார்த்துக்கோங்க. இங்கே நடுவில் வந்து வேறு கலர் கொடுத்தீங்கன்னா தான் அது வந்து கரெக்டாக காமிக்கும் தனித்தனியாக, இல்லைன்னா ஒரே மாதிரி இருக்கும். அதனால் வந்து நடுவில் பைப்பிங் நீங்கள் கொடுத்தீங்கன்னா சேம் கலர் கொடுக்காதீங்க. இப்போ இங்கே தையல் வந்து அடையாளப்படுத்தியிருக்கோம் இல்லையா, அதை வச்சு கரெக்டாக தைச்சிட்டு இப்போ மேலே வரைக்கும் கொண்டு போயிடலாம். அப்படியே திருப்பிடுங்க, நூல் எடுக்க வேணாம், அப்படியே மெயின் வாக்கில் கொண்டு போயிடலாம். இந்த இடத்துல ஆரம்பிக்கிற இடத்துலையும் சரி, இங்கே முடிக்கிற இடத்துலையும் சரி லைட்டாக தூக்கி விட்டு தைச்சிக்கோங்க. நூல் ஒட்டுக்க கட் பண்ணி விட்ருங்க. இப்போ வந்து இந்த 2 ரவுண்ட் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம மயிலுக்கெல்லாம் வைப்போம்ல, முக்கோணமாக மடித்து அதையும் 2ஆக மடித்து அதை வந்து ஒரு தையல் போட்டு எடுத்து வச்சுக்கணும். இப்போ இங்கிட்டு மாதிரி இங்கிட்டும் ஃபுல்லாக அப்படியே தைச்சிட்டு போயிடலாம். சப்போஸ் தெரியலேன்னு தான் வந்துட்டு 2 பக்கமே உங்களுக்கு தைச்சி காமிக்கிறேன். இப்போ ஒன்று முக்கோணமாக மடித்தா அதையும் 2ஆக மடிச்சிங்கன்னா வந்துட்டு ஒரு மூக்கு மாதிரி வந்துடும் நமக்கு. அதை கொஞ்சம் ரொம்ப ஒட்ட வெட்ட வேணாம், கொஞ்சம் உள்ளே போகிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ அந்த ரவுண்டுக்கும் கரெக்டாக வச்சு ஒரு தையல் போட்டுருங்க. தைக்கிறப்ப சைடில் இது கொடுத்துட்டு அப்படியே தைச்சிட்டு வாங்க. அப்படியே உங்களுக்கு கிளி மாதிரி இருக்கும். இப்படி மேல்வாக்கில் பார்த்து வைங்க. அந்த கழுத்து பகுதி இருக்கு இல்லையா, அதை பார்த்து வைங்க. நல்லா டைட்டாக தைச்சி விட்டு ஒட்டுக்க கட் பண்ணி விட்ருங்க நூல். 2 பக்கமும் நம்ம அதே மாதிரி கொடுத்துக்கலாம். இப்போ இந்த முக்கோண பீஸ் வந்து கொஞ்சம் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 4 இருந்தால் போதும். ஒன்று மட்டும் பெருசாக, மற்றதெல்லாம் அகலம் 2 இன்ச்சு, உயரம் 2 இன்ச்சு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒன்று மட்டும் வந்து கொஞ்சம் பெருசாக வேணும். இப்படி ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சு கரெக்டாக 4 பீஸ் வச்சு தையல் போடுங்க. அது பெருசாக கட் பண்ணுறது மட்டும் மேலே வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க. இது அப்படியே நம்ம அந்த கேப் இருந்துச்சு இல்லையா, வச்சு ஒரு தையல் போட்டுக்கலாம். அப்படியே திருப்பிக்கோங்க. அவ்வளோதாங்க, சூப்பராக பண்ணிட்டோம். அப்படியே தங்க கலரில் கிளி, அதே இந்த க்ரீன் கலரில் தான் இருக்கும் கிளி, அதே மாதிரியே இருக்குது. ஏற்கனவே நம்ம நிறைய மயில் டிசைன்லாம் பார்த்துருக்கோம். இது வந்து கிளி வச்சு நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். இந்த நூல் வந்து சென்டரில் போட்டது
பிரித்து விட்ருங்க. பிரித்து விட்டு அந்த கண்ணுக்கு மட்டும் பிளாக் கலர் பாசி கொடுங்க. பாருங்க, இது வந்து முன்னாடிங்க. இது முன்னாடி கொடுத்து அப்படியே தைச்சி விட்ருக்கேன். அதாவது இங்கே நடுவில் வருது இல்லையா, அந்த பீஸ் மாதிரி ஒன்று ரெடி பண்ணி முன்னாடி வச்சு தைச்சி விட்ருக்கேன். அதாவது எல்லா வேலையும் முடித்ததுக்கப்புறம் அது பண்ணுங்கள். அந்த மூக்கு இருக்குது பார்த்தீங்களா, அதுலேயும் சும்மா அப்படியே அங்கனங்கன்னு தைச்சி விடுங்க. ஏன்னா தூக்கிட்டு இல்லாமல் படைஞ்சிருக்கும் நமக்கு, அதுக்காக லைட்டாக அங்கனங்கன்னு அப்படியே தைச்சி விடுங்க. அழகாக இருக்குது பாருங்கள். அங்கே நடுவுலையும் நான் ஒரு பாசி கொடுத்துருக்கேன். இதே மாதிரி கொடுத்துக்குங்க. இது முன்னாடி அழகாக இருக்குது பாருங்கள். வித்தியாசமாக ஒரே ஒரு இதில் மட்டும் அதை அந்த ஒரு ரெக்கை மட்டும் அப்படி கொடுத்த மாதிரி வச்சுருக்கேன் முன்னாடி. பேக் சரி அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இங்கே நடுவில் வந்து பிளாக் கலரில் பாசி ஒன்று வச்சு அதை சுற்றி ஒயிட் பாசி வச்சுருக்கேன். அது பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. அதாவது கொண்ட மாதிரி சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த டிசைன் ப்ளவுஸ் எப்படி இருக்குன்றதை கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம சேனல் பார்க்குறதுக்கு நன்றி. இது பிங்க் கலரில் வச்சு காமிச்சிருக்கேன் பாருங்கள். மடித்து போட்ட அந்த ப்ளவுஸ் டிசைன் இப்படி தான் இருக்கும். மேலே நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியான டிசைன் தான். நம்ம சேனல் பார்க்குறதுக்கு நன்றி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.